we have come to the ending portion, Unit 7, supplementary reading, the Christmas Truce. What we are going to see in this story, the Christmas Truce. So there is a British soldier. He writes a letter to his sister. ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் தன்னுடைய சகோதரிக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி பிரிட்டிஷர்ஸும் ஜெர்மனியர் சோல்ஜர்ஸும் அவங்களுடைய பகைமையை மறந்து ஒன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடின நிகழ்வை வந்து தன்னுடைய சகோதரி கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அது வந்து ஒரு முதலாம் உலகப்போர் காலகட்டம் இருக்கும். அப்ப நடந்த ஒரு ஈவெண்ட் தான் அது. And there was a war between British and Germans. பிரிட்டிஷர்களுக்கும் ஜெர்மனியர்களுக்கும் இடையே போர் நடக்கிறது. அப்போ வந்து கிறிஸ்துமஸ் சமயம். அப்ப எல்லாருமே இந்த கிறிஸ்துமஸ் கேரல்ஸ், இந்த கிறிஸ்துமஸ் சம்பந்தமான பாட்டுகள் வந்து பாடுறாங்க. இங்க ஒரு ஃபயர் பிளேஸ் ஒன்னா அந்த குளிர்காயத்துக்காக நெருப்பு மூட்டப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிறிஸ்துமஸ் பாட்டு பாடுறாங்க. அதுல டாம்ங்கிற ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் வந்து பிரான்ஸ் நாட்டுல ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கு. They had a strong, they had stayed in a long narrow ditch, so it was very terrible. The German's trench was only 50 yards from them. ஸோ இரண்டு அணிகளுக்கும் இடையே பார்த்தோம்னா ஒரு 50 அடி தூரத்துல தான் இருக்கும். ஸோ பிட்வீன் தெம் தேர் வாஸ் நோ மேன்ஸ் லேண்ட். யாருமே வர முடியாது. இந்த மாதிரி போருக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு அந்த இடத்துலதான் இந்த சந்திப்பானது நடக்கிறது. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், we'll be seeing in depth while I read through this chapter. Christmas Truce, written by Aaron Shepard. First, let us have a look into this author. Aaron Shepard. About this author, he was born on October 7th, 1950. He is award-winning author of Savitri, A Tale of Ancient India. பழமையான இந்திய நாடு அப்படிங்கிற ஒரு தலைப்புல எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இவர் தான் எழுதியிருக்கார். He's an award-winning author. The Legend of Lightning Larry, The Sea King's Daughter, and he has written many other children's books. குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இவர் நிறைய வெளியிட்டிருக்கார். Aaron's specialty is retelling folk tales and other traditional literature from around the world. இந்த பழமையான இந்த நாட்டுப்புற கதைகள்லாம் திருப்பி சொல்றது, அந்த பழமையான லிட்ரேச்சரை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறது தான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. இவருடைய கதைகள் மூலியமா இவர் வெளிப்படுத்துறார். His work has been honored by the American Library Association, the National Council for Social Studies, the American Folklore Society, the New York Public Library, and the Bank Street College of Education. So let us get into this supplementary reading. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். So this piece set during World War I. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி முதலாம் உலக போர் பொழுது நடந்த ஒரு நிகழ்வு தான் இங்க இந்த நபர் தன்னுடைய சகோதரியான ஜானெட்டுக்கு கடிதமா எழுதுற. It highlights the beauty of unlikely friendships. இது போல ஒரு நட்பெல்லாம் பார்க்க முடியாது. அதாவது ஒரு பகைமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட ஒரு நட்பு பாராட்ட முடியுது அப்படின்னா ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். இட் இஸ் அ பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் லெட்டர் டு ஹிஸ் சிஸ்டர் ஆன் ஹவு ஆல் எனிமிட்டி, ஒரு பகைமை எல்லாம் எப்படி மறக்கப்பட்டு பிரிட்டிஷர்களும் ஜெர்மனியர் சோல்ஜர்ஸ்களும் எப்படி கிறிஸ்துமஸை ஒன்னா கொண்டாடினாங்கிறது தான் இந்த கடிதத்துல எழுதப்பட்டிருக்கு. இட் இஸ் ஆன் தி கிறிஸ்துமஸ் டே 1914. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 1914 இந்த கடிதமானது எழுதப்பட்டிருக்கு. கடிதம் ஆரம்பிக்குது. மை டியர் சிஸ்டர் ஜானெட், என்னுடைய அன்பு சகோதரியே ஜானெட், இன்னைக்கு வந்து விடிகாலத்துல ஒரு 2 மணி இருக்கும். அண்ட் இட் இஸ் 2 in the morning and most of our men are asleep. எங்களோட இருக்கிற மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாருமே அசந்து தூங்கிட்டு இருக்காங்க.
most of our men are asleep in their dugouts. Dugoutsனா ஒரு புதையல் மாதிரி, ஒரு பள்ளத்துல ஒரு, it is like a cave or a hollow place wherein they are sleeping, they are taking shelter. சோ நிலத்துக்கு அடியில ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு தங்கும் இடம் தான் இந்த டக் அவுட்ங்கிறது. You can see the rabbits or the mouse or mice finding its place in the dugouts. என்ன பூமிக்கு அடியில ஒரு இடத்தை புதைச்சு அதுலதான் பதுங்கி இருக்கும். அதே போல இவங்க எல்லாருமே இந்த பூமிக்கு அடியில ஒரு இடத்துலதான் வந்து பதுங்கி இருக்காங்க. அங்கதான் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. Yet I could not sleep before writing to you about what happened here on Christmas Eve. ஆனா என்னால உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியல. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இங்க என்ன நடந்ததோ அதை வந்து உன்கிட்ட பகிர்ந்துக்காம என்னால இருக்க முடியும். இன் ட்ரூத் வாட் ஹேப்பன் சீம்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபேரி டேல். நினைச்சு கூட பார்க்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா ஏதோ ஒரு கற்பனை கதை மாதிரி கூட இருக்கும். It almost seemed to be a fairy tale. And if I had not been through it myself, I would scarce believe it. இதுல நானே வந்து அனுபவிக்கல, இதை நானே வந்து இதுல பங்கேற்றுக்கல அப்படின்னா என்னால நம்பவே முடியாது. உண்மையாங்கிற மாதிரி எனக்கே தோணும். While you and the family sang carols before the fire there in London, I did the same with enemy soldiers here on the battlefields of France. நீயும் நம்ம அம்மா அப்பாவும் இந்த கிறிஸ்துவ பாட்டுகள் இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாடுவாங்க இல்லையா, சிங்கிங் ட்ரீஸ் ஆஃப் தி லார்ட். நீங்க அங்க எப்படி பண்ணீங்களோ லண்டன்ல, அதே போலதான் நாங்க இங்க எங்களுடைய எனிமி சோல்ஜர்ஸ், அதாவது ஜெர்மனியர்கள் சொல்லப்படுற இந்த எனிமி சோல்ஜர்ஸ் நாங்க இங்க ஒன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கோம். அதுவும் எங்க பேட்டில் ஃபீல்ட்ஸ் ஆஃப் பிரான்ஸ், பிரான்ஸ் நாட்டினுடைய இந்த போர்க்களத்துல நாங்க ஒன்னா இங்க கொண்டாடி இருக்கோம். As I wrote before, there has been little serious fighting of late. கொஞ்ச நாளாவே ரொம்ப ஒரு சீரியஸான ஃபைட் தான் இரண்டு நாடுகளுக்கு இடையே போயிட்டு இருக்கு. The first battles of the war left so many dead that both sides have been held back until replacement could come from home. இரண்டு நாட்டிலுமே ரெண்டு அணிகளிலுமே நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுல இருந்து உயிரிழந்ததை விட அவங்களுக்கு பதிலா இன்னொருத்தர் வந்து அந்த போர்ல பங்கேற்றுக்கு போறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் இன்னும் வரல. அதுக்கெல்லாமே நாங்க இன்னும் காத்துதான் இருக்கோம். So we have mostly stayed in our trenches and waited. நாங்க எல்லாமே ஒரு குறுகிய ஒரு நீண்ட பள்ளத்துலதான் நாங்க பதுங்கி காத்துட்டு இருக்கோம். பட் வாட் அ டெரிபிள் வெயிட்டிங் இட் ஹஸ் பீன். என்ன ஒரு கொடூரமான அது காத்திருப்பு. knowing that any moment an artillery shell might land and explode beside us in trench. ஒரு குண்டு வெடிப்பு மாதிரி அது எப்ப வேணாலும் நடக்கலாம், நிறைய பேரை கொல்ல கூட செய்யும், அது எப்ப வேணாலும் நடக்கும். மீம் அப்படின்னா இன்ஜூர் ஆர் wound சீரியஸ்லி, உடலை ஊனமாக்குற அளவுக்கு கூட காயப்படுத்துறது, அதாவது இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் உபயோகிச்சு. But what a terrible waiting it has been, knowing that any moment an artillery shell, ஒரு விதமான explosive that they use for a war, and it might land and explode beside us in the trench, killing or maiming several men. ஊனமற்றவர்களா ஆக்கிடும். இந்த எக்ஸ்ப்ளோசிவ் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா எங்களுக்கு நிறைய பேர் காயம் ஆகிறத விட அவங்கள வந்து நிறைய பேருக்கு கை இழக்கலாம், கால் இழந்து போயிடலாம். அது மாதிரியான சூழ்நிலை கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. And in daylight, not daring to lift our heads above ground for fear of a snipper's bullet. பகல் வேளையில நாங்க தலையை நிமித்தி கூட பாக்குறதுக்கு எங்களுக்கு துணிச்சல் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்னிப்பர் புல்லட் எப்ப வேணாலும் எந்த இடத்துல இருந்தாலும் வேணாலும் வரும். அதனால நாங்க தலையை நிமித்தி கூட பாக்குறது கிடையாது பகல் பொழுதுல. And the rain, it has fallen almost daily. தினைக்கும் மழை பெஞ்சிருக்கு. Of course it collects right in our trenches. இந்த நீண்டமான இந்த பள்ளங்கள்ல வந்து நிறைய தண்ணி வந்து அது வாங்கிட்டாலும் where we must bail it out with pots and pans. ஒரு பள்ளத்துல தானே இருக்காங்க, அந்த தண்ணி மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகும், அந்த பள்ளத்துல தானே வந்து உட்காந்துக்கும். நாங்க அதனாலயோ என்னமோ எங்கள்கிட்ட இருக்கிற இந்த பாட், இந்த ஏனங்கள்லாம் இருக்கும்ல, அதுல இருந்து அந்த தண்ணியை வந்து எடுத்து எடுத்து நாங்க விட்டுறோம். And with the rain has come mud, a good foot or a deeper. இந்த மழையில நிறைய மழை தண்ணி வர்றது மட்டும் இல்லாம நிறைய சேரும் சகதியுமா கூட ஆயிருக்கு. இட் ஹஸ் கம் மட், இப்ப ஆழமா பதிகிற அளவுக்கு கூட மண் இருக்கு. இட்ஸ் பிளாட்டர்ஸ் அண்ட் கேக்ஸ் எவ்ரிதிங். அது அங்கேயுமா தெளிக்கிறது மட்டும் இல்லாம ஸ்மால் குவான்டிட்டி மோஸ்ட் மாய்ஸ்ட் ஆர் லிக்விட்.
ஒரு வாரி அடைக்கிறது சேரும் சகதியுமா. இந்த மண்ணு மழை பெஞ்சதுனால இந்த இடம் இப்படி இருக்குங்கிறத இவர் இங்க அவருடைய சகோதரிக்கு தெரிவிச்சுக்கிறார். இட்ஸ் பிளாட்டர்ஸ் அண்ட் கேக்ஸ் எவ்ரிதிங். இப்ப நம்ம சேத்துல நடந்தோம்னா நம்ம ட்ரெஸ் எல்லாமே செருப்பு அடிச்சு நம்ம ட்ரெஸ் எல்லாமே வந்து இந்த சேரா ஆயிடும்ல. அது போலதான் இவங்க தங்கி இருக்கிறத வந்து ஒரு பள்ளத்துல வந்து தங்கியிருக்காங்க. அதுல மழை தண்ணியை வந்து கொட்டி வாரி போடுறாங்க. சோ அதுல நடந்தாங்கன்னா ஒரே மண்ணும் சேருமா வந்து சிதறுது. One new recruit got his feet stuck in it and then his hands too when he tried to get out. புதுசா ஒருத்தர் வந்து சேர்ந்தார் இந்த ஆர்மிக்கு. அவருக்கு என்ன ஆச்சுன்னா அவருடைய கால் வந்து அந்த சேர்ல மாட்டிடுச்சு. அவருடைய கைகளும் தான் அதுல இருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் அவர் when he tried to get it out. Through all this, we could not help feeling curious about the German soldiers across the way. எதிரணியில இருக்கிற இந்த ஜெர்மனியோட சோல்ஜர்ஸ் அவங்க என்ன பண்றாங்கிற ஆர்வம் வந்து எங்களுக்குள்ள இருந்தது. ஆஃப்டர் ஆல் தே ஃபேஸ் த சேம் டேஞ்சர்ஸ் we did. நாங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில இருப்போமோ எதிர்கொள்றோமோ அவங்களும் அதே மாதிரி தானே எதிர்கொள்ளணும். அண்ட் ஸ்லாக்ட் அபவுட் இன் த சேம் மக். அதே மண்ணு சகதியில அவங்களுமே அதே மாதிரி தானே கஷ்டப்படணும். வாட்ஸ் மோர் their first trench was only 50 yards from us. அவங்க தங்கி அந்த பள்ளத்தாக்கு வந்து எங்க இடத்துல இருந்து ஒரு 50 அடி தூரத்துல தான் இருந்தது. Between us lay no man's land, bordered on both sides by barbed wire. இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் பார்த்தா தூரம் என்னமோ ஒரு 50 அடி தான். அந்த அணிக்கும் இந்த அணிக்கும் ஒரு ஒரு ப்ரொடெக்ஷனா ஒரு லேயர்டா ஒரு பார்ப்ட் வயர் ஃபென்ஸ் மாதிரி போடப்பட்டது இந்த வயர்களால. Yet they were close enough we sometimes heard their voices. சில நேரங்கள்ல அவங்களுடைய குரல் வந்து கேட்கும். அந்த குரலுடைய குரலை கேட்டா அவங்க நம்ம கிட்டதான் இருக்காங்க, ரொம்ப நெருக்கமா தான் இருக்காங்கங்கிற மாதிரி கூட தோணும். அப்கோர்ஸ் we hated them when they killed our friends. சில நேரங்கள்ல எங்களுடைய நண்பர்கள் அவங்க கொன்ற போது எங்களை நாங்க அவங்க வெறுக்க கூட செஞ்சோம். But other times we joked about them and almost felt we had something in common. ஆனா சில நேரங்கள்ல நாங்க என்னதான் வந்து அவங்கள வெறுத்தாலும் எங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் அவங்க கொன்னுட்டாங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் அவங்கள போல நாங்க அவங்கள வந்து கேலி கூட செஞ்சிருக்கோம். We joked about them and almost felt we had something in common. எங்களை போலவே அவங்களுக்கும் ஏதோ ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. அவங்கள பத்தின கேலி கிண்டலும் நடக்கவும் செஞ்சது. And now it seems they felt the same. அவங்களுக்கும் இதே போல ஒரு எண்ணமும் தோணுங்கிற மாதிரி எங்களுக்குள்ள எண்ணம் வந்தது. Just yesterday morning, the Christmas Eve day, we had our first good freeze. நேத்திக்கு காத்தால கிறிஸ்துமஸ் காத்தால வெடிகாலத்தால கடினமான ஒரு குளிர். Cold as we were, we welcomed it. அந்த குளிர்லயும் நாங்க அதை வந்து வரவேற்றோம். Because at least the mud froze solid. அதனாலயோ என்னமோ அந்த மண்ணு அதுவாது ஃப்ரீஸ் ஆகி போட்டோம். ஃப்ரோஸ் இஸ் தி பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீஸ். ஏன்னா ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு சேர சகதியமா நடக்கிறத வந்து தெளிக்காது இல்லையா. அது ஒரு விதத்துல நல்லதுதாங்கிற மாதிரி எண்ணம் தோன்றது இவங்களுக்கு. Everything was tinged white with frost, white a bright shone over everything. Perfect Christmas weather. எல்லாத்துலயுமே இந்த பனி நிறைஞ்சு it was tinged white with a frost while a bright sun shone over everything. அந்த பனி நிறைஞ்ச இடங்கள்ல பளிச்சுன்னு ஒரு சூரிய ஒளி வந்து அது மேல விழுது. பர்ஃபெக்ட் கிறிஸ்துமஸ் வெதர். சிறப்பான ஒரு கிறிஸ்துமஸ்க்கான ஒரு வானிலை இது. டியூரிங் த டே there was a little shelling or rifle fire from either side. ரெண்டு பக்கங்களும் ரெண்டு அணிகளும் மாத்தி மாத்தி துப்பாக்கி சூடு வந்து நடத்தப்பட்டது. And as darkness fell on our Christmas Eve, the shooting stopped entirely. நான் நேரம் ஆக ஆக கிறிஸ்துமஸ் ஈவினிங் தொடங்க இந்த ஷூட்டிங்கும் வந்து நிப்பாட்டப்பட்டது மொத்தமா. Our first complete silence in months. எத்தனையோ மாதங்கள் கழிச்சு ஒரு பர்மனண்டான ஒரு ஒரு சைலன்ஸ். அந்த இடமே அப்படியே நிசப்தமா இருந்தது. We hoped it might promise a peaceful holiday. ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு ஹாலிடேவா இருக்கும்னு நாங்க நினைச்சிருந்தோம். பட் didn't count on it. ஆனா அதை நாங்க எண்ணி கூட பார்க்கல. We had been told the Germans might attack and try to catch us off guard. எங்கள சில பேர் வந்து ஜெர்மனியர்கள் வந்து எங்களை தாக்கலாம், எங்களை நிறைய பேரை வந்து அவங்க பிடிக்க கூட செய்யலாங்கிற எண்ணம் கூட எங்கள சில பேருக்கு தோணிது. I went to the dugout to rest.
அந்த பள்ளத்துல வந்து நான் தூங்கறதுக்கு கூட கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலான்னு கூட போனேன். And lying on my cot, I must have drifted asleep. இந்த மெத்தையிலயோ என்னமோ அப்படியே சிந்திச்சுட்டே நான் ஆழ்ந்து தூங்கி போயிட்டேன். All at once, my friend John was shaking me awake, saying, "Come and see. See what the Germans are doing." I grabbed my rifle, stumbled out into the trench, and stuck my head cautiously about the sandbag. "ஆவா, இங்க என்ன நடக்குதுன்னு பாரு." ஜான் வந்து என்னை எழுப்புறான். "இங்க பாரு, ஜெர்மனியர்கள் என்ன பண்றாங்கன்னு பாரு." நான் பயத்திலயோ என்னமோ அவங்கள வந்து துப்பாக்கி சூட்டுல ஈடுபடணுங்கிறதுக்காக என்னுடைய ரைஃபிள் தூக்கிட்டு இந்த மண் மூட்டை இருக்கும் இல்லையா, தலையை நிமிர்த்தி நான் பாக்குறேன். ஐ நெவர் ஹோப் டு see a stranger and more lovely sight. நான் இது போல என் முன்பின் தெரியாத நபரை இது தாண்டின ஒரு அற்புதமான காட்சியில நான் பாப்பேனாங்கிறது தெரியல. ஆனா அப்படி ஒரு வினோதமான சந்திப்பா இருந்தது. Clusters of tiny lights were shining all along the German line. சின்ன சின்ன குட்டி குட்டி மின் விளக்குகள்லாம் வந்து அப்படியே பளிச்சுன்னு ஒரு தோற்றம் அளிச்சது. எங்க அந்த ஜெர்மனியர்கள் அவங்க கோட்டை தாண்டி வரணும் ஒரு பார்ப் ஒயர் ஃபென்ஸ் இருந்தது இல்லையா, அங்க வந்து நீளமா அவங்க வந்து ஏத்தி வச்சிருந்தாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் as far as I could see. இடது பக்கமா இருக்கட்டும், வலது பக்கமா இருக்கட்டும், நடுப்புற எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஒரே வெளிச்சம். இந்த மின் லைட்ல இருந்து வெளிப்படுற வெளிச்சம். வாட் இஸ் இட்? ஐ ஆஸ்க்ட் இன் bewilderment. அதாவது ஒரு சர்ப்ரைஸ்ல. என்னது அது? And John answered, கிறிஸ்மஸ் ட்ரீஸ். வேற ஒண்ணும் இல்ல, கிறிஸ்மஸ் மரங்கள் அதெல்லாம். And so it was. பார்க்க போனா உண்மையிலுமே அதுதான். Germans had placed Christmas trees in front of their trenches. ஜெர்மனியர்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் மரங்களை அவங்க பதுங்கியிருந்த அந்த இடத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. lit by candle or lantern like beacons of goodwill. அது முன்னாடி இந்த கேண்டிலா இருக்கட்டும், இந்த நைட் லேம்ப் அது போல ஏத்தி வச்சிருந்தாங்க அந்த இடத்துல. இட் லுக் லைக் அ பீக்கன்ஸ் ஆஃப் குட்வில். ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்ற அளவுக்கு அவங்க அந்த இடத்துல விளக்கு ஏத்தி வச்சிருந்தாங்க. தீபங்கள், the லைட்ஸ் அதெல்லாம் வந்து மூட்டப்பட்டிருந்தது. அண்ட் தென் we heard them singing. அவங்க பாடுறது கூட எங்களால கேட்க முடிஞ்சது. ஸ்டில்லே நாச் ஹிலே நாச் அப்படின்னு அந்த ஒரு பாட்டு அவங்க பாடுற சத்தம் கூட எங்களுக்கு கேக்குது. This carol may not be familiar to us in Britain, but John knew it and translated. Silent night, holy night. பிரிட்டன்ல வாழற மக்களுக்கு இந்த கேரல் வந்து தெரியாம இருக்கலாம். ஆனா ஜானுக்கு வந்து இந்த பாட்டு தெரிஞ்சது. அந்த பாட்டுக்கான அர்த்தத்தையும் வந்து ஜான் டிரான்ஸ்லேட் பண்ணான். Silent night, holy night. Have never heard one lovelier or more meaningful in that quiet, clear night. Its darkness softened by a white quarter moon. இது போல ஒரு அமைதியான இரவு, ஒரு புனிதமான இரவு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. இந்த ஒரு அமைதி, இந்த ஒரு தெளிவான இரவு பொழுது நிலாவினுடைய முதல் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த இருட்டை வந்து போக்கக்கூடிய ஒரு இரவா இருக்கு. இருட்டை போக்கக்கூடிய ஒரு இரவா இருக்கு. When the song finished, the men in our trenches applauded. இந்த பாட்டை அவங்க பாடி முடிச்சோன்னே எங்க அணியில இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து கைத்தட்டல் சத்தம் கேட்டது. எஸ், பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அப்ளாடட் ஜெர்மன்ஸ். ஆமா, உண்மைதான். பிரிட்டிஷ்ல பிரிட்டன் சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாருமே பாராட்டுறாங்க ஜெர்மனி சோல்ஜர்ஸ் அவங்க பாடின பாட்டுக்கு. அதிசயமா இல்ல? தென் ஒன் ஆஃப் அவர் ஓன் மென் ஸ்டார்டட் சிங்கிங். எங்கல இருந்த ஒருத்தர் வந்து பாட ஆரம்பிக்கிறாரு. நாங்க எல்லாருமே அவரோட சேர்ந்து நாங்களும் பாட ஆரம்பிச்சோம். த ஃபர்ஸ்ட் நோவெல் த ஏஞ்சல் டிட் சே அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கிறது. அவர் பாட ஆரம்பிக்கிறார். எங்கல இருந்த நிறைய பேர் அவரோட சேர்ந்து பாடுறோம். இன் ட்ரூத் we sounded not nearly as good as the Germans. அவங்க பாடுற அளவுக்கு நாங்க அந்த அளவுக்கு நல்லா பாடல. with their fine harmonies. அவங்க எல்லாம் அப்படியே ஒத்துமையா ஒன்னா இருந்தாங்க அவங்க குரல் பாடுறத. ஆனா அந்த அளவுக்கு வந்து இல்ல நாங்க பாடுறது. but they responded with enthusiastic applause of their own. but they responded with enthusiastic applause of their own and then began another. நாங்க பாடி முடிச்சோன்னே அவங்களும் கை தட்டினாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்ட் மொமெண்ட், சாரி.
I'm sorry. Oh, Tannenbaum, oh, Tannenbaum. Then we replied, oh, come all a faithful. But this time they joined in singing the words in Latin. இது வந்து அவங்க பாடக்கூடிய வரிகள். நாங்க பாடி முடிச்சோன்னு அவங்க பாடுறாங்க. அவங்க பதில் சொன்னோன்னு நாங்க பாடுறோம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாட்டுகளை வந்து பரிமாறிட்டோம். We shared. So after one of us completed, the other person started singing. Britain and Germany harmonizing across no man's land. பிரிட்டனியர்களும் ஜெர்மனில இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸும் ஒன்னா ஒத்துமையா பாடுறாங்களா? அதுவும் நோ மேன்ஸ் லேண்ட், யாருமே சீண்டப்படாத ஒரு இடத்துல, அதுவும் இந்த போருக்கான இருக்கக்கூடிய இடத்துல ஒத்துமையா இப்படி ஒண்ணு நடக்குதா? ஐ வுட் ஹவ் தாட் நத்திங் குட் பி மோர் அமேசிங், பட் வாட் கேம் நெக்ஸ்ட் வாஸ் ஈவன் மோர் சோ. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, இவ்வளவு எல்லாம் அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்குமா? ஆனா இதுக்கப்புறம் நடந்தது இன்னும் ஆச்சரியத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருந்தது. இங்கிலீஷ் கம் ஓவர், we heard one of them shout, you know shoot, we know shoot. நாங்க உங்களை சுட போறது கிடையாது. you know shoot, we know shoot. நீங்க சுட வேண்டாம், நாங்களும் சுட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு குரல் கேக்குறது. இந்த பக்கம் வாங்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்துல அணியில இருக்கிற ஒரு நபர் சொல்றது கேக்குறது. There in the trenches we looked each other in bewilderment. அந்த பள்ளத்துல இருக்கிற நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே எட்டி பார்த்துட்டு ஒரு ஆச்சரியத்தோட பாக்குறோம். Then one of us shouted jokingly, you come over here. அங்க இருந்த ஒருத்தர் சிரிச்சுட்டே சொல்றார், நீங்க இங்க வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. To our astonishment, we saw two figures rise from a trench, climb over their barbed wire. எங்களுடைய ஆச்சரியத்துக்கு ரெண்டு நபர்கள் அந்த ட்ரென்ச்ல இருந்து, அந்த பள்ளத்துல இருந்து எழும்பி அந்த பார்ப்ட் வயர், இந்த ஃபென்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, பாதுகாப்பான இடம்னு, அதை தாண்டி வராங்க. அண்ட் அட்வான்ஸ் unprotected across no man's land. One of them called, send officer to talk. ஒரு ஆபீசரை வந்து அனுப்புங்க பேசுறதுக்காக. I saw one of our men lift his rifle to the ready. எங்கள்ல ஒருத்தர் வந்து துப்பாக்கியை வந்து ரெடியா தூக்கினா போல எடுக்கிற. ஏதோ ஒரு போர் தான் நடக்க போறது, ஏதோ சமாதானமா வந்து ஏதோ ஒரு தாக்குதல் தான் நடக்க போற மாதிரி ஒரு எண்ணம் இவருக்கு தோன்றுது. அதனால ஒரு கன், ஒரு ரைஃபிளை வந்து தயாரா வச்சுக்கிறார். அண்ட் நோ டவுட் அதர்ஸ் டிட் த சேம். சந்தேகமே இல்ல, மத்தவங்களுமே அதே தான் பண்ணாங்க. பட் ஆர் கேப்டன் கால்ட் அவுட், ஹோல்ட் யோர் ஃபயர். ஆனா எங்களுடைய கேப்டன், எல்லாரும் அமைதியா இருங்க, உங்களுடைய துப்பாக்கிகள்லாம் வந்து உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. தென் ஹி கிளைம்ட் அவுட் அண்ட் வென்ட் டு மீட் த ஜெர்மன்ஸ் halfway. எங்கள ஒருத்தர் வந்து ஏறி குதிச்சு பாதி வழி போயிட்டாரு ஜெர்மனிகளை பாக்குறதுக்கு. We heard them talking, and a few minutes later, the captain came back and announced, we agreed that there will be no shooting before midnight tomorrow. எனக்கு பேசுற குரல் கேக்குறது. கொஞ்ச நேரம் கழிச்சு கேப்டன் வந்து மறுபடியும் வர ஒரு அறிமுகப்படுத்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிடுற. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, நாளைக்கு விடிகாத்தால வரைக்கும் அங்க வந்து துப்பாக்கி சூட்டுல வந்து ஈடுபட போறது இல்லை. பட் சென்ட்ரீஸ் ஆர் டு ரிமைன் ஆன் டியூட்டி அண்ட் ரெஸ்ட் ஆஃப் யூ ஸ்டே அலர்ட். Across the way, we could make out groups of 2 or 3 men starting out of trenches and coming towards us. ஒரு கூட்டமா 2-3 பேர் சேர்ந்த ஒரு அணியா எங்களை நோக்கி நடந்து வரதை நாங்க எங்களால பார்க்க முடிஞ்சது. Then some of us climbed out too. எங்கள சில பேரும் வந்து ஏறினோம். And in minutes, there were in no man's land over 100 soldiers and officers of each side shaking hands with men we had ever trying to just kill hours earlier. எங்கள்ல நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் அந்த பக்கத்துக்கு போனாங்க. அங்க இருக்கிறவங்க இந்த இடையில இந்த நோமேன்ஸ் லேண்ட்ல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறது மட்டும் இல்லாம கை குலுக்கிண்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொல்லணுங்கிற எண்ணம் இருந்தது. ஆனா இப்ப பார்த்தோம்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி. பிஃபோர் லாங் a bonfire was built and around it were mingled British khaki and German grey. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு பான்ஃபயர், அந்த இந்த குளிர் பிரதேசங்கள்ல அந்த கேம்ப் ஃபயர் எல்லாம் பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெருப்பு குச்சிகள் எல்லாம் ஒன்னா சேகரிக்கப்பட்டிருக்கும். they lit up a fire and they'll keep themselves warm in that place. அப்பதான் பிரிட்டிஷ் காக்கி, பிரிட்டிஷர்கள் வந்து காக்கி ட்ரெஸ், காக்கி கலர்ல நிறத்துல வந்து ட்ரெஸ் அணிந்தாங்க. ஜெர்மனியர்கள் வந்து கிரே கலர்.
ஐ மஸ்ட் சே த ஜெர்மன்ஸ் வேர் பெட்டர் ட்ரெஸ். சொல்லியே ஆகணும். எதிரணியில இருந்த ஜெர்மனியர்கள் வந்து எங்களோட சிறப்பா வந்து ட்ரெஸ் அணிஞ்சிருந்தாங்க. வித் ஃப்ரெஷ் யூனிஃபார்ம்ஸ் ஃபார் தி ஹாலிடே. லீவு விடுமுறை நாளா இருந்தாலும் அப்படியே புத்தம் புதுசா நீட்டா அவங்க அணிஞ்சிருந்தாங்க. ஒன்லி அ கப்புள் ஆஃப் அவர் மென் நியூ ஜெர்மன், பட் மோர் ஆஃப் ஜெர்மன்ஸ் நியூ இங்கிலீஷ். எங்கள்ல கொஞ்சம் பேருக்கு தான் ஜெர்மன் நாட்டினுடைய பாஷை ஜெர்மன் ஆனது தெரிஞ்சது. ஆனா அவங்கள பட் மோர் ஆஃப் தி ஜெர்மன்ஸ் நியூ இங்கிலீஷ். ஆனா நிறைய பேர் எதிரணியில இருந்தவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தது. ஐ ஆஸ்க் ஒன் ஆஃப் தெம் வை தட் வாஸ் சோ. நான் கேட்டேன் ஏன் அப்படி எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு. மெனி ஆஃப் மெனி ஹாவ் ஒர்க் இன் இங்கிலாந்து. ஏன்னா நிறைய பேர் எங்கல இருக்கிற நிறைய பேர் வந்து இங்கிலாந்து நாட்டுல வந்து வேலை செஞ்சிருக்காங்க. பிஃபோர் ஆல் திஸ் ஐ வாஸ் அ வெயிட்டர் அட் அ ஹோட்டல் சிசில். பர்ஹாப்ஸ் ஐ வெயிட்டட் ஆன் யுவர் டேபிள். இதுக்கு முன்னாடி நான் வெயிட்டரா கூட வேலை செஞ்சிருக்கேன் ஹோட்டல் சிசில்ல. ஒரு வாட்டி உங்க டேபிள் கூட நான் வெயிட்டரா கூட உங்களை நான் சந்திச்சிருக்கேன், பார்த்திருக்கேன். பர்ஹாப்ஸ் யூ டிட், ஐ செட் லாஃபிங். நீங்களா என்னுடைய டேபிள்ல வந்திருந்தீங்களா சிரிச்சுட்டே நான் கேட்டேன். அனதர் ஜெர்மன் ஹேட் பீன் அ போர்ட்டர் அட் விக்டோரியா ஸ்டேஷன். ஒருத்தர் வந்து போர்ட்டரா கூட வேலை பார்த்திருக்காரு. அதாவது இந்த மூட்டை சுமக்கிற வேலை விக்டோரியா ஸ்டேஷன்ல மூட்டை கூட சுமந்திருக்காரு. He showed me a picture of his family back in Munich. It was so lovely. I told him I would like to meet his family members someday. அவர் வந்து அவருடைய குடும்ப புகைப்படத்தை வந்து காட்டுற மியூனிச்ல இருக்கிற ஃபேமிலி புகைப்படத்தை காட்டுற. எவ்வளவு அற்புதமா இருக்கு. நான் உங்க குடும்ப நபரை வந்து சந்திக்க விருப்பப்படுறேன். அவர் வந்து தன்னுடைய அட்ரஸ கூட என்கிட்ட தெரிவிச்சார். Even those who could not converse could still exchange gifts, a tea for their coffee, a corn meat for their sausage. அதுல சில பேருக்கு வந்து அவங்களுடைய பாஷையை புரிச்சுக்க முடியாம விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க முடியாம இருந்தாலும் they could still exchange gifts. பரிசு பொருட்களை வந்து பரிமாறினாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நாங்க வந்து டீ கொடுத்தோம்னா அவங்க அவங்களுடைய காஃபியை கொடுத்தாங்க. எங்களுடைய மாமிசம் வந்து அவங்களுடைய சாசேஜ் மாத்தி கொடுக்கப்பட்டு இருந்தது. Badges and buttons from uniforms changed owners, and one of our boys walked up with a spiked helmet. I myself traded a jackknife for a leather equipment belt, a fine souvenir to show when I get home. As it grew late, a few more songs were traded around the fire, and all joined in. I'm not lying to you, a Lord Langsine. Then we parted with promises to meet again tomorrow, and there was even some talk of football match. அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இப்படி பேசினேன். நாளைக்கு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம், ஒரு ஃபுட்பால் மேட்ச் கூட நம்ம ரெண்டு பேருக்குள்ள வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட நடந்தது. There was a conversation of hosting a football match with both of the teams. I was just starting back to the trenches when an older German soldier clutched my arm. நான் அப்படியே திரும்பி என்னுடைய இடத்துக்கு போகிறதுக்கு திரும்பி நினைந்தேன். அப்ப திடீர்னு ஒரு வயதான ஒரு ஜெர்மன் சோல்ஜர் என்னுடைய கைய வந்து இறுக்கி அணிஞ்சுட்டு, மை காட் ஹி செட், வை கேனாட் வி ஹாவ் பீஸ் அண்ட் ஆல் கோ ஹோம். ஏன் கடவுளே, நம்மள நிறைய ஏன் வந்து நம்ம அமைதியை காக்க கூடாது, ஏன் நம்ம எல்லாரும் சுமூகமா நம்மளோட வீட்டுக்கு போக கூடாது. 1 minute. I was just starting back to trenches when an older German soldier clutched my arm. My God, he said, why cannot we have peace and all go home? நம்ம எல்லாரும் ஏன் அமைதி காத்து நம்ம எல்லாரும் வீட்டுக்கு ஒன்னா போக கூடாது, இந்த போர் இதெல்லாம் ஏன் நம்ம நிப்பாட்டக்கூடாது. ஐ டோல்ட் ஹிம் ஜென்ட்லி தட் யூ மஸ்ட் ஆஸ்க் யுவர் எம்பரர். அப்படின்னா உங்க அணியில இருக்கிற உங்களுடைய கேப்டனை தான் நீங்க கேட்டானும். He looked at me searchingly and said, perhaps my friend, we must also ask our hearts. நம்ம எல்லாருமே நம்மளுடைய இதயங்களை வந்து நம்மளே கேட்டு பார்க்கணும். And so, dear sister, tell me, has there ever been such a Christmas Eve in all history? இது போன்ற ஒரு கிறிஸ்துமஸ் மாலை பொழுது இது வரைக்கும் இதிகாசத்துல இந்த மாதிரி இருந்திருக்கா, நீ கேள்விப்பட்டிருக்கியா? இதுல இருந்து உனக்கு என்ன வருது, புரிஞ்சுக்க முடியுது? What does it all mean? This impossible befriending of enemies.
For the fighting here, of course, it means regrettably little. Decent fellows those soldiers may be, but they follow orders and we do the same. Besides, we are here to stop the army and send it home, and never could we shirk that duty. எங்கள்ல நிறைய பேர் நாங்க மட்டும் என்ன சண்டை போடணும்னு நான் விருப்பப்படுறோம். எங்கள்ல நிறைய பேர் அவங்க அணிலா இருக்கட்டும், எங்க அணில இருக்கிற நபர்களா இருக்கட்டும், பகைமை வேண்டாம், நட்பு பாராட்டணும், அமைதி காக்கணும், எல்லாரும் நிம்மதியா வீட்டுக்கு போலாங்கிறதா எங்களுக்குள்ளயும் ஒரு எண்ணமா இருக்கு. Still, one cannot help but imagine what would happen if the spirit shown here were caught by the nations of the whole world. இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. இதே ஒரு எண்ணம் வந்து எல்லா நாடுகளுக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுன்னா, இது போல ஒரு போர், சண்டை, இது போல எதுவுமே இருக்காதே. Disputes may arise. What if our leaders were to offer good wishes in place of warnings, songs in place of insults, gifts in place of reprisals? Would not all war end at once? எல்லா போரும் ஒரு மொத்தமா ஒரு முடிவுக்கு வராதா? இந்த சண்டை இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வாழ்த்து வந்து ஒரு அதுக்கு மாற்றமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பாட்டுகள், சாங்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் இன்சல்ட்ஸ், அவமானங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாட்டுகள் வந்து பகிர்ந்துக்கப்பட்டிருக்கு. கிஃப்ட்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ரெப்ரிசல்ஸ், இது போல மாத்தி கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா எல்லா போருமே வந்து ஒரேடியா ஒரு முடிவுக்கு வந்திருக்குமே. ஆல் நேஷன்ஸ் சே தே வாண்ட் பீஸ். எல்லா நாடும் ஒன்னாதான் ஒரே விஷயத்த சொல்றது. எல்லாமே வந்து அமைதி காக்கணும், எங்களுக்கு பீஸ் வேணும், அமைதி காக்கணும், இது போலதான் சொல்றது. Yet on this Christmas morning, I wonder if we wanted quite enough. இது போன்ற ஒரு விஷயம் இருந்தா நல்லாதான் இருக்குங்கிற எண்ணம், இந்த மாதிரி ஒண்ணு வரக்கூடாதா, வராதாங்கிற எண்ணம் தான் எனக்குள்ள தோன்றுது. Your loving brother Tom. உன்னுடைய அன்பு சகோதரர் டாம். With this, the story comes to an end. So it is during the World War I. German soldiers and British soldiers they're held up in this place, no man's land. But what an unusual thing happens is they speak to each other. They share a good bondage with either of them, and they come to a agreement. There shouldn't be any war until the next afternoon. That is on the event of Christmas Day. They are making a promise. They are not going to fight with one another. And one of them, while going, they ask if at all we can go home in peace. அமைதியா நம்மளுடைய வீட்டுக்கு, நம்மளுடைய நாட்டுக்கு நம்ம இந்த போரெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி விட்டுட்டு போக கூடாதா எண்ணம் கூட எதிரணியில இருக்கிற ஒரு சோல்ஜருக்கு தோன்றும். Even I am thinking the same. All nations, they say they want peace. Why doesn't happen? ஏன் இந்த எண்ணம் வந்து உறுதியா வந்து எல்லா நாடும் அமைதி காக்க கூடாது, இந்த போருங்கிறது ஒண்ணு முற்றிலுமா ஒரு முடிவுக்கு வந்துருமே அந்த எண்ணம் எனக்குள்ளேயே தோணுது. அதோட இந்த கடிதமானது முடிக்கப்படுறது. So it's a beautiful story written by Tom to his sister Janet. So in today's class, we have read this supplementary portion, the Christmas truce. Next class, we will see mind map. சுலபமா இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு மைண்ட் மேப் பார்க்கலாம். இந்த பாட சம்பந்தமான கேள்விகள் என்ன கேட்கப்பட்டிருந்தது, அதை எப்படி நம்ம பதில் அளிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இனி கிளாஸ்ல நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். I'll end my session over here. If at all anyone is having any doubts, you may please ask me by unmuting or writing it in the chat box. Thinking that there are no doubts, I shall end my session here. Thank you, friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.